என்ன பார்த்துட்டுருக்கியா? என்ன ஐடியா நீ என்ன பண்ணும் சொல்லு. நீட்ட ஒரு ஐடியா சொல்லு. உன இஷ்டத்துக்கு போனேன், அங்கே என்ன இல்லாமல் பண்ணிய. சரி, இப்போ என்னது என்னத்த இப்போ ஏதாவது ஒன்று சொல்லு. ஏறு வெள்ளச்சீனா கிட்டாந்து கிடக்கா. கருப்பிச்சியை காணல. ஓ, கருப்பி தான். கருப்பி வந்து என்ன இருக்கா கருப்பி? என்னடா யாது வெള്ളச்சி? ஓ, வெள்ளச்சி இஞ்சி கிடைக்காளா? வெள்ளச்சி இஞ்சி கிடைக்கா எங்க? வா என்ன பாரு, பார்த்தியா வெள்ளச்சி என்ன போகிறா? கருப்பி உன என்ன ஆனா? அங்கே பாரு, அங்கே இரு, அவள் அங்கே இருக்க பாரு. வெளுப்பி என்ன பெய்யாச்சு, வெள்ளச்சி என்ன பெய்யாச்சு. பா நீ எங்கப்பா? நீ வெள்ளச்சியை பார்க்கப்பா. நான் இப்போ என்ன செய்யான்னு பார்க்கட்டு. கொஞ்சம் நேரத்தை ஓவர் திமிரு காட்டின்னு இருக்கான். வா, உங்களுக்கு கொஞ்சம் ஓவர் திமிராகும் இப்போ வர வர. மற்ற என்ன ஒரு தலை இருந்த இடத்துல உன கழுத்து வந்த உடனே நீ கொஞ்சம் வலிய ஆளுன்னு உன்னை நினைப்பு இல்லையா? என்னால இன்னும் என கட்டில் வந்தே ஒன்றை வரட்டும். அது இன்னி உன எனாகிட்ட இடம் இல்லை. என்ன ஆனாலும் சரி, எனாகிட்ட இனி உன இடம் இல்லை. வரவே செய்யாத. மக்களை இவ என்ன பண்ணணுள்ள கமெண்டில் சொல்லுங்கள். இவளை என்ன பண்ணணுள்ளது. இவ ரொம்ப ஓவர் அட்டகாசமாக இருக்குது. இவளை என்ன பண்ணுனா இவ கொஞ்சம் திருந்துவான்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாத பார்த்துட்டு இருக்குதுயா. எனக்கு ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா இவ்வளோ வச்சு எதாவது பண்ணணுன்னா உங்களுக்கு சப்போர்ட் என்ன தேவை. இல்லாமடி ஒன்றும் முடியாது. இவ்வளோ என்ன பண்ணணுங்களோ நீங்கள் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், கேளுங்க. அதுக்கிடையில் யார் கருப்பியா? வா, கருப்பிஞ்ச மேலே ஏன்னா மேலே யாரும் இருந்தாச்சு. நீ வா வா பார்த்துடுங்க. கருப்பியை வருங்க பிடிச்சி தாளை விட்டுட்டேன். அதுக்கிடையில் வெள்ளச்சியும் வந்தாச்சு. கருப்பியும் வெள்ளச்சியும் 2 நேரம் மாட்டிங்க அங்கே போட்டு. நான் 2 நேரம் ஒரு 3 நேரம் தேசம் பக்கத்தில் ஆட்டு நிற்கணும். பார்த்தீங்களா மக்களை? வாழை 3 நேரங்கள்ல மாதிரி ஆகும். வாழை 3 நேரங்கள்ல மாதிரினா 3 நேரங்கள்ல மாதிரி. எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்தலாமல் அப்படியெல்லாம் ஏமாத்தணும்னு 3 நேரம் மட்டும் ஐடியா போடுவாங்க. இந்த சின்ன பிராயத்திலே இவ்வளவு புத்தியிலையும் புத்தி. இப்போ இவாளுன்னு ஒரு 6 மாதம் கூட தாண்டியாச்சுன்னா என்ன எல்லாம் எப்படி இல்லாமோ அழிச்சிருவாங்க. பார்த்துடுங்க. அதில் மெயினாக இவ தான் என்ன பயங்கரமாக தொந்தரவு பண்ணியது. பாக்கியவனுங்க என்னவோ பாவம், உண்மையே தெரியாத பாவப்பட்ட பிள்ளை போல பாக்கியாவா. கள்ளிலையும் கள்ளிவா. ஒரு வீடு அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வீட்டுக்குள்ள வந்து சுதந்திரமாக இருக்கவுள்ள சுதந்திரம் எனக்கு இல்லை. ஏன்னா வீட்டில் ஏன்னா சுதந்திரம் இல்லை. இவ 3 இருந்தான். பார்த்துடுங்க மக்களே. ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.